can start. So there is no NCERT concept first thing on. Let me combine it all. Quadratic equation and nature of the roots. போன கிளாஸ்ல என்ன பண்ணோம், எந்த ஒரு குவாட்ரடிக் எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் அது குவாட்ரடிக்கா யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுவோம். இதை அதான் பண்ணோம். இதை என்ன டிஸ்கஸ் பண்ணோம், கிராஃப் ஆஃப் தி பாலினாமியல் டிஸ்கஸ் பண்ணோம். ஏதாவது இது மாதிரி இந்த டெஸ்ட் எப்படி டெஸ்ட் ஒன் எதை லிஸ்ட் பண்ணி பண்ணோம், என்ன ஆர்டர் எப்படி இருக்கும், ஆர்டர் எப்படி இருக்கும், என்ன ஆர்டர் இருந்துச்சுன்னா லீடிங் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ் ஆர்டர் எப்படி இருக்கும், லீடிங் கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ் ஆர்டர் எப்படி இருக்கும், அப்படி பேஸ் பண்ணி கிராஃப் ஆரம்பிச்சு ஞாபகம் இருக்கா? டிஸ்கஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அதோட பிஹேவியர்ஸ் வந்து பார்க்கணும். The nature of the discuss பண்ணோம். What is the general form of the quadratic equation? What is the general equation? What is general format என்ன? F of x is equal to ax square plus bx plus c. This is general form of the quadratic polynomial. Correct? நம்ம general polynomial போட்டதை இது பண்ணுவோம். F of x is equal to a0 plus a1x plus a2 x square. அதாவது quadratic equation ரெண்டு டைப் நமக்கு இருக்கு. என்னன்னா quadratic equation with real coefficient. நீங்க 10th வரைக்கும் படிச்சது எல்லாமே என்னன்னா கோஎஃபிஷியன்ட் எப்படி இருப்பான், ரியல் நம்பரா மட்டும் தான் இருப்பான். கரெக்டா? அதோட வாஸ்ட் என்ன, உங்களுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன மாறும் போது இங்கே ரீடிங் காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாறும். ரெண்டு டைப் இருக்கு. இதுதான் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட். வெறும் இல்ல, அந்த ஏபிசில என்னவா இருக்கும், ரியல் நம்பரா இருந்தா அது ரியல் கோஎஃபிஷியன்ட் டைப். செகண்ட் டைப் என்னது, குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வித் காம்ப்ளெக்ஸ் கோஎஃபிஷியன்ட். இந்த மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறீங்க. சிம்பிளான விஷயம் தான். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொல்லும் போது நமக்கு முதல் விஷயம் நமக்கு வந்து வரது ஞாபகம், ரெண்டு மெத்தட் ஞாபகம். பேஜ்ல படிச்சது என்னது, ஃபேக்டரைசேஷன், குவாட்ரடிக் ஃபார்முலா. குவாட்ரடிக் ஃபார்முலா எப்படி டெரிவ் ஆயிருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் தான் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் படிச்சிருக்கோம். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். என்னது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்? இப்போ அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். ஓகே, இதுக்கு நான் சால்வ் பண்ண போறேன். Completing square method. So f of x is equal to ax square plus bx plus c அப்படிங்கிற ஃபார்மட்ல தான் வச்சுக்கோ. இப்போ நம்ம இந்த ஃபார்மட்ல இருக்கு. இதை வச்சு நம்ம ஜெனரலைஸ் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவோம். கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் போது ஐடியா என்னது, x ஸ்கொயர் இப்படி இருக்கக்கூடாது, கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஏ காமன் எடுப்போம். காமன் எடுத்தா என்ன வரும், x ஸ்கொயர் பிளஸ் b by ax plus c by a. ஓகேவா? என்ன பண்ணணும்னா ஏ அப்படியே வச்சுக்கோ, இஸ் ஈக்குவல் டு 0. பி நம்ம வெளியே எடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன் நானு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி பை ஏ எக்ஸ். இப்ப எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்காங்கடா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ண போறேன்னா தனியா எடுத்துட்டு வந்துட்டு 2ஆல டிவைட் பண்றேன். 2ஆல டிவைட் பண்ணிட்டு அதை ஸ்கொயர் பண்றேன். சரியா? என்ன பண்றேன், ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ண போறேன், அந்த டேர்மை அடிஷன்ல ஒண்ணும் சப்ட்ராக்ஷன் ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். இதான் ஜெனரல் ஃபார்மட் ஆஃப் கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட். எக்ஸ் முன்னாடி யார் வேணா அவன் எடுத்துக்கணும், 2ஆல டிவைட் பண்ணணும், அவனை ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணணும், அடிஷன்ல ஒரு டேர்ம் சப்ட்ராக்ஷன் அப்பதான் டேலி ஆகணும். ஸோ ரிடியூஸ் பண்ண முடியாது.
வேல்யூ அப் டு மைனஸ் 0 ஆயிடுங்க. வேல்யூ ஆகிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி பிளஸ் லாஸ்ட் உள்ள கான்ஸ்டன்ட் யாராங்க சி பை அப்படியே. எதுக்கு சார் நம்ம இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா அல்டிமேட் எய்ம் நமக்கு என்னது இப்ப இருக்காங்கல்ல என்ன ஃபார்முலா எழுதலாம் இப்ப நம்ம a into x plus b by 2a the whole square எழுதலாமாடா? இவனை எல்சிஎம் பத்தி நீங்க ஆட் பண்ணுங்க என்ன வரும் அந்த இடத்துல 4 இருந்தா இருக்கா என்ன கிடைக்கும் b ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்தா வரும் பிளஸ் 4c divided by சாரி ஓகே 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 4a ஸ்கொயர். அப்ப இங்க 4ac ன்னு வரும் என்ன வரும் 4ac மைனஸ் பிளஸ் போட்டுக்கு மைனஸ் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்ப டிஃபரெண்டா இருக்கு கீழே 4a ஸ்கொயர் is equal to நெக்ஸ்ட் என்ன பண்றோம் நம்ம a n போட்டு பாருங்க 0 ஆயிடும். ஃபைனல் என்ன கிடைக்கும் x plus b by 2a the whole square. அதான் அப்படியே ஆன்சர் பண்ண ஆகும் மைனஸ் ஆஃப் minus b square plus 4ac divided by 4a square. ஓகேவா இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை என்னடா வரும் x plus b by 2a the whole square is equal to plus b square ஆயிடும் minus 4ac divided by 4a square. இப்போ ஸ்கொயர் ரூட் போடுங்க இந்த சைடு taking square root what we get x plus b by 2a is equal to plus or minus root of b square minus 4ac divided by 4a square root எடுத்தா we get 2a get 2a. right? Then my ultimate aim is to find what x. okay அப்ப எடுத்தா நான் x மட்டும் வச்சுக்கிறேன் x is equal to என்னன்னு வரும் இந்த டேர்ம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போங்க அந்த சைடு என்ன வரும் minus b by 2a plus or minus square root of b square minus 4ac divided by 2a. Now we can take 2a as same denominator, common denominator, but minus b plus or minus square root of b square minus 4ac. இங்கே பாத்துறீங்களா quadratic formula. இதுதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இப்போ நமக்கு முக்கியமா இதுல வந்து நேச்சர் ஆஃப் த ரூட் அப்படிங்கிற ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த குவாட்ரேட்டிக் ஃபார்முலாவோட நேச்சர் எப்படி டிசைட் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னா இவன் தான். யாரு b ஸ்கொயர் மைனஸ் உனக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் is called a discriminant part. யாரு discriminant part. some textbookல d ன்னு சொல்லிருப்பாங்க, some textbookல there can be இவன வேரியஸ் எடுத்து நமக்கு ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகேவா அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே சீரிஸ் இமேஜ் ஓகே என்ன சொல்லிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் what is the information given நம்ம 10th படிச்ச விஷயம் தான் என்னது discriminant part யாராங்க b is equal to b square minus 4ac பாசிட்டிவ் மூணு கேஸ் படிப்போம் அது d 0 ஆ இருந்தா என்ன d பாசிட்டிவ் ஆ இருந்தா என்ன d நெகட்டிவ் ஆ இருந்தா என்ன d பாசிட்டிவ் ஆ இருந்தா சொல்லுவோம் d 0 ஆ இருந்தா roots are real and equal. What about this positive? Roots are real and unequal, or we can say distinct roots. Wherever roots are இதுல இன்னும் இது மட்டும் இல்ல இன்னொரு மேத்தமேட்டிக்ஸ்ல டெரைவ் பண்ணி பண்ணலாம். அந்த ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் இப்போ இருக்காங்க. இப்போ சப்போஸ் a பாசிட்டிவ் b பாசிட்டிவாவும் இருக்கு, அட் த சேம் டைம்
பெர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்குன்னு நினைச்சுக்கோ. என்னவா இருக்கு? பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா வர்க்கோடைய ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் a ரேஷனல் நம்பரா இருக்கும். என்னவா இருக்கும்? ரேஷனல். இன்னும் பர்டிகுலரா போயிட்டு அந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராவும் இருக்கு. அந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் இருக்காங்கடா, அதாவது ஏயோட வேல்யூ இருக்கான்ல, சப்போஸ் இதோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கோ, வரக்கூடிய ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்னா அது ஒரு இன்டிஜராவே இருக்கும். ஆன்சர் எப்படி இருக்கும்? ஒரு இன்டெகிரல் இன்டிஜராவே இருக்கும். அதான் சொல்லியிருக்கோம். ரூட்ஸ் ஆர் இன்டெகிரல். புரிஞ்சுதா? இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நார்மலா ரிலேட்டிவ் ஒரே விஷயம் கிடைக்கும். ரியலாவும் இருக்கும், அன்இக்குவலா இருந்தா ரெண்டு மூணு கடைசி நம்ம போகலாம். இது ஆப்வியஸ்லி யார் வருவா நமக்கு? இமேஜினரி எல்லாம் தெரிஞ்சுக்கோ. இமேஜினரி ரூட்ஸ் ஆல்வேஸ் அக்கர்ஸ் இன் பேர்ஸ். முக்கியமான ரிசல்ட். ஆல்வேஸ் அக்கர்ஸ் இன் பேர்ஸ். சப்போஸ் ஒரு ஜெனரல் ஃபார்ம் குவாட்ரிக் ஃபார்ம் சாரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துப்போம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ரியல் நம்பர் கூட ஒரு இமேஜின் நம்பர் ஆட் ஆயிருக்குன்னு வச்சுக்கேன். இதுதான் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். எப்படி இருக்கும்? இசட்னு அதுக்கு பேரு எக்ஸ் பிளஸ் ஐஓ அப்படிங்கிற ஃபார்மெட்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். நம்ம என்டர் ஆகல தெரிஞ்சு வச்சுக்கோம். புரியுதா? இப்போ ஒரு ரூட் வந்து இவன் சொல்றேன்னு வச்சுக்கேன், குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு மொத்தத்துக்கு 2 ரூட்ஸ் தான் இருக்கணும். ஒரு ரூட் 2 + 3i நான் சொல்லிட்டேன்னா ஆப்வியஸா என்ன ஆயிடும்? 2 - 3iயும் ஒன்னு ரூட்னு வந்துடும். எவ்வளவு ஜாலியா இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க அவசியமே இல்லை. காம்ப்ளெக்ஸ் நம்பரா வந்துச்சுன்னா ஒரு ரூட் இவன் 2 + 3i அப்படின்னா அவனுடைய கான்ஜுகேட் எடுக்கணும். என்ன இருக்கணும்? அக்கார்டிங் பை கான்ஜுகேட் டேக்கிங் சப்போஸ் பாசிட்டிவா தான் நெகட்டிவ் ஆகும், நெகட்டிவ் தான் பாசிட்டிவ். யாருக்கு இருக்கணும்? இந்த இடத்துல இமேஜினரி நம்பருக்கு மட்டும் தான் அவனோட கான்ஜுகேட் ஸ்டார்ட். சொல்ல புரியுதா? இப்போ +3 என்ன வரும்? -3 will be the root. Got it? இதெல்லாம் மேட்டர் குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, சோ இந்த டிஸ்கஷன் தான் இங்க பண்ணிருப்பாங்க. ABC with a cube b square பாசிட்டிவா இருந்தா பட் நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் இரேஷனல் நம்பர். சப்போஸ் இங்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா வரல, ரூட்ஸ் எப்படி இருக்கும்? இரேஷனல் நம்பர் தான். ஜஸ்ட் நீ படிச்சதுதான் கொஞ்சம் அனலைஸ் பண்றீங்க அவ்வளவு. 10th இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிருக்கீங்க. ஏடா ஸ்கொயர் அப்படியே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வராத நம்பர்ஸ் இருக்கும், எல்லாமே நீங்க பார்த்ததான். பட் இங்க ஜெனரலைஸ் பண்ணி காமிக்கலாம் அவ்வளவு. டிஃபரன்ஸ் புரியுதா? நெக்ஸ்ட் we can solve the problem. இப்போ ABC இது ரியல் பாசிட்டிவ். R பிளஸ் என்னடா அர்த்தம்? R பிளஸ்னா only we are taking positive real numbers. We are taking only zero இருக்குமா? R பிளஸ் என்ன அர்த்தம்? இது ஒரு பாசிட்டிவ் நம்பர் சொல்றாங்க. அப்போ என்ன வேற என்ன கொடுத்திருக்காங்க? 2b = a plus c. ஆக்சுவலி இந்த கண்டிஷன் எங்கயாவது பாத்துருக்கீங்களா? 2b = a plus c நீங்க பாத்துருக்கீங்க? எங்கன்னு சொல்லுங்க. மேக்ஸ் டெஸ்ட்ல क्वेश्चन பேப்பர்ல இருந்துச்சு. நைஸ் ஆன்சர். வேற ஏதாவது கண்டிஷன் எங்கயாவது பாத்தீங்கன்னா எங்கயாவது படிச்சிருக்கீங்கன்னா இதுக்காக அப்ளை பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் ஃபெமிலியரான விஷயம். b = a plus c/2. இது ஆக்சுவலி உங்களுக்கு ஃபெமிலியரான பெரிய டாபிக். ஸ்டாண்டர்டா பெரிய டாபிக். ரொம்ப ஃபெமிலியரான டாபிக். No. b is equal to a plus c/2. No, that is condition for 3 numbers or in AP. AP இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன் என்ன இருக்கு? இப்போ a, b, c அப்படிங்கிற நம்பர் AP ல இருக்கு வச்சுக்கோ. எப்படி எழுதுவீங்க? b minus a காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கும், equal to c minus b. இதுக்கு b ஷிஃப்ட் பண்ணி என்ன வரும்? c plus b equal to c plus a. Then 2b equal to இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி 1 மார்க் நீங்க சால்வ் பண்ணது இல்ல 10th ஸ்டாண்டர்ட்ல. வெரி குட். நெக்ஸ்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராப்பர் ஷார்ட்கட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அது நமக்கு இங்க தேவையில்லை. Then we can solve this problem now. என்ன கொடுத்திருக்கான்? Check whether next of the roots of the equation. Next of the roots என்ன செக் பண்ணணும்.
The quadratic equation என்னன்னா f of x is equal to ax square plus 2b plus c equal to 0. So compare பண்ணி என்ன எடுப்பீங்க? இதோட வேல்யூ a என்ன எடுத்துப்பீங்க? b வேல்யூ என்னது? 2b cs c ஆவே தான் எடுப்பீங்க. Next ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? b square minus 4 செக் பண்ணி பார்க்கணுமா? செக் பண்ணி என்ன வரும்? b square 2b the whole square minus 4 into a into c. Then 4b squared 4ac. Then we can take 4 as common out, b squared minus ac. Then we can do what? B squared minus ac. Huh? B squared minus ac. 4 common out. B square minus ac. Then we can substitute what? 4 into b square minus ac. என்ன பண்ணலாம்? 2b க்கு பதிலா we can replace what? b equal to a plus c by 2 ன்னு replace பண்ணி பாப்போமா? equal to 4 into b square value என்ன? a plus c the whole square divided by 2 minus ac. Sir, by 4. Whole square da by 4. Then 4 into 4 cancel ஆயிடும். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது. Then a plus c the whole square minus 4ac ன்னு வச்சுக்குவோம். Again I 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 cancel ஆயிடும். Expand பண்ணுங்க என்ன வரும்? a square plus c square minus 2ac ரைட்டா plus 2ac minus 4ac. Then a square plus c square minus 2ac. இதோட ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன். அப்ப டிஸ்கிரிமினன்ட் d பார்ட் எப்படிடா இருக்கு? a minus the whole square. Whole square சொன்னா a minus க்கு பதிலா நீ பாசிட்டிவ் கொடுத்தாலும் என்ன கிடைக்கும்? Always positive. Always greater than or equal to 0. Maybe a would seem equal ஆ இருந்துச்சுன்னா 0. a b equal ஆக வாய்ப்பு இருக்கா? No, a b சொல்ல முடியாது. equal இருக்கலாம். Not we can say. Greater than equal to 0 also. Therefore roots are real and now a b roots are real. Equal ஆகலாம் unequal ஆகலாம். So more next question. The topic is not organic class please யாதான் போகும். ஈஸியா போகும். கஷ்டமா தான் போகும் நம்ம கிளாஸ். பரவாயில்ல. இந்த சம் சால்வ் பண்ணுவோமா? சால்வ் பண்ணுங்க. The roots of the equation a into b minus x square. Start பண்ணுங்கடா. Are equal கொடுத்திருக்காங்க. Then what about the condition? In the base f of x is equal to a into b minus c by x square plus b into c minus a into x plus c into a minus b are equal to கொடுத்திருக்காங்க. Clear? Can you solve it? So after the given we can say what kana b square minus 4ac is equal to 0. Yeah, what is b here? எல்லாமே b தானடா. அப்படியே என்னடா? 3 into c minus a the whole square minus 4 into a value என்னது? a into b minus c into c into is equal to 0. So we can expand now the immediately. So b square into c square plus a square minus 2ac minus 4 அப்படியே எடுத்துக்கிறோம்.
நான் இதை மல்டி பண்ணா AB minus AC into CA minus CB is equal to 0. Yeah. Then we can do what? என்னடா உள்ள மல்டி பண்ணா again. ஏன்னா நம்ம டேர்ம் சன் சைடு கொண்டு போயிரும். இதை லெஃப்ட் சைடு கொண்டு போயிரும். இதுவே மல்டி பண்ணீங்கன்னா என்ன வரும்? B square C square plus B square A square plus minus ஆகும். Okay. Minus 2AC B square is equal to இந்த டேர்ம் அப்படியே கொண்டு போறேன் 4 into இந்த டேர்ம் மல்டி பண்ணுவோமா என்ன வரும் A square BC A square BC plus plus இல்லை மைனஸ் வருமா AB into CB என்ன வரும் AC B square AC B square minus even மல்டி பண்ணோம்னா வரும் A square C square A square A square C square அப்புறம் ABC square plus AB four மல்டி பண்ணிக்கிறோமா so B square C square plus B square A square minus 2AC B square is equal to 4A square BC minus 4AC B square 4AC B square minus 4A square C square ABC square. Okay, then same terms ஏதாவது ஆர்கனைஸ் பண்ண முடியுமா இந்த டேர்ம் ஒரே மாதிரி இருக்கா சாரி இல்ல ரெண்டு நாள் வேற யார் இருக்கா இந்த ரெண்டு டேர்மா இது சேமா இல்ல you can organize this what happened then so B square E square plus B square A square equal to 4A square BC இது அங்கதான் பிளஸ் ஆயிடும் but therefore we get what minus 2AC B square வேற சேம் டேர்ம்ஸே இல்லையடா இதுவா A square BC தானே இல்லையா ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் தான மல்டிப்ளை பண்றோம் A into CA A into A square B into B BC A BC A square BC தானே ஓகே தானே then இல்ல ரெண்டு ரெண்டு பேர் இருக்கா பாரு அவன் ஒரு சைன் போடுவோம் இங்க பாரு இதெல்லாம் ஒரு டேர்மா இருக்கா அது ரெண்டு ரெண்டு நம்பர்ஸ் பாருங்க ஒரு சைன் கொண்டு வந்துருவோம் so B square C square plus B square A square is equal to plus 4A square C square is equal to 4A square BC minus 2AC B square plus 4 AB square. இவனை எடுத்துட்டேன்டா இப்ப 3 டேர்ம் தான்டா இருக்கும் வயசு போட்டேன் 2A வருமா இப்ப இதுல 3 பேத்தையுமே 3லயுமே ABC காமனா இருக்கான்ல ABC காமன் எடுத்து என்ன வந்துருவான் ஓகே 2 எடுக்கலாம் 2 எடுத்தா
2a minus b plus 2c plus 2a minus b plus b minus b plus 2c. plus 2c. இங்க இதெல்லாம் யாருமே காமன் எடுக்க முடியாதா? இல்லனா அந்த ஏபிசி வந்து டிவைட் பண்ணிடுவோம் எல்லாத்தையுமே. ஆனா என்ன வரும் இங்க? நெக்ஸ்ட் இது அப்படியே இருக்கணும். b c ஸ்கொயர் plus b ஸ்கொயர் a ஸ்கொயர் plus 4a ஸ்கொயர் c ஸ்கொயர். அப்புறம் சொல்லுங்க என்ன பண்ணலாம்? ஏபிசி ஃபுல்லா டிவைட் பண்ணுவோமா? பண்ணா என்ன வருது? 2 அங்கேயே இருக்கட்டும். ஏபிசி மட்டும் டிவைட் பண்ணுவோம். அப்ப என்ன வரும்? bc by a plus ba போயிடும். then ba divided by c plus 4 times of ac square. ac by b is equal to 2 times of 2a minus b plus 2c. என்ன ப்ரூவ் பண்ணோம்? 2 by b plus equal to 1 by a plus 1 by c ப்ரூவ் பண்ணோம். சார் நம்ம இப்ப இங்க கொண்டு வந்தா 2 கொண்டு வந்தா 2acbb வரும். acbb வரும். அதான் வச்சுக்கோங்க. லிசன், நம்ம அந்த 4a சைடு கொண்டு போனோம்ல, f of x அப்படியே வச்சுக்கோ. ரைட். இப்போ b ஸ்கொயர் மைனஸ் 4ac ப்ளேஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஓகேவா? bங்கிறது யாரா? b into c minus a. அப்படியே பண்ணிட்டேனா? 4 into a into c யோட வேல்யூ c into a minus b. அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? இது ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பாண்ட் பண்ணு. a plus b the whole square expansion. Of a by c minus a mod exponent என்ன வரும்? c square plus a square minus 2ac வருமா? அகைன் நீங்க ஒரு 3 ஒருத்தர் இருக்கான்ல, அவனே ஸ்கொயர் பண்ணி உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. சொல்ல புரியுதா? டேட்டா பண்ணிடுங்க. இப்போ bc ஸ்கொயர் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? b ஸ்கொயர் மல்டிப்ளை ஆயிடும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல. ஓகேவா? செகண்ட் இந்த 4 அப்படியே வச்சுக்கிறேன்னா -4 அப்படியே இருக்கு. a ஓட மல்டிப்ளை பண்ணேன். ab ac ab ac. அடுத்து இதுல c ஓட மல்டிப்ளை பண்றேன். ca cb. புரியுதா? அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்றேன் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காண்டி. இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இது வரும் நமக்கு. ஓகேவா? என்னது? a ஸ்கொயர் bc மைனஸ் ab ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் c ஸ்கொயர் பிளஸ் abc ஸ்கொயர். ரைட்டா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன்? -4 உள்ள மல்டிப்ளை பண்றேன் அடுத்த ஸ்டெப்ல. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்குது. ஸோ இதுல லைக் டேர்ம்ஸ்ல யார் யாருன்னு பாருங்க. லைக் டேர்ம்ஸ்ல யாருன்னா சேம் வேரியபிள் இருக்க மாதிரி இருக்கு லைக் டேர்ம்ஸ். இப்போ இதுல வந்து 4ac ஸ்கொயரும் இது அப்படிதான் இருக்கு. லைக் டேர்ம்ஸ் கிடையாது. நமக்கு வேற எங்க இருக்கான்? -2acb ஸ்கொயரும் 4a ஸ்கொயர் bc ஸ்கொயரும் b ஸ்கொயர் சிக்கும் லைக் டேர்ம்ஸ். அது ரெண்டு ஆட் பண்ணா ஃபைனல் ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? 2acb ஸ்கொயர் கிடைக்கும். பேலன்ஸ் டேர்ம்ல அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி இது யாரோட எக்ஸ்பான்ஷன் மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி இந்த டேர்மோட எக்ஸ்பான்ஷன் மாதிரி இருக்கும். b பிளஸ் bc மைனஸ் 2ac ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பான்ஷன் மாதிரி இருக்குமா? இதுக்கப்புறம் ஈஸி நம்ம ஈக்குவல் பட்டு 0 போட்டு என்ன பண்றோம்? ஸ்கொயர் ஆன்சர் கொண்டு போறேன். அப்புறம் -2c ஆன்சர் கொடுப்போம். 2ac 2cn வரும். then divided by abc we get the resultant.
டவுட் இருக்கா அந்த இதுல லாஸ்ட் டைப் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறியா? இதுக்கு மேல அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பாரு. ஆக்சுவலி இது எப்படி கம்பேர் பண்ணி பாரு, யார் ஒரு ஃபார்மேட் மாதிரி இருக்குன்னா, இப்போ நானா ஃப்ரேம் பண்ணி பார்த்தேன். நான் இப்போ இங்க மட்டும் என்ன வந்திருக்கு, இதெல்லாம் அழகா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இங்க என்ன வந்திருக்கு பாத்தியா, 4a² c² வந்திருக்கா. அப்ப அந்த இடத்துல சி சம்திங் இருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டேன், இதுக்கு நான் வந்து முதல் டேர்மா ஏபின்னு எடுத்துக்கிறேன். முதல் டேர்ம் ஏபின்னு எடுத்துட்டு ரெண்டாவது டேர்மா என்ன எடுத்துக்கிறேன் நான், சிபி. ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன் யூஸ் பாரு, a² + b² + c² plus 2ab plus 2bc plus 2ca. What is the formula for this? A plus b minus your formula என்ன, a² plus b² plus c² அப்படியே தான் இருக்கும். பட் ஏபிக்கு பிளஸ் இருக்கும், சி எங்கெல்லாம் வருதோ அங்க மைனஸ் போடுவோம். 2ac 2 மாதிரி போடும், 2ac 2bc minus 2ca. எங்கெல்லாம் சி வருதோ அங்க மைனஸ் வரும். அப்ப இங்க மைனஸ் வந்திருக்காங்க எனக்கு இந்த இடத்துல, ரெண்டு டேர்ம்லயுமே மைனஸ் வந்திருக்கு. அப்ப ஏதோ ஒரு டேர்முக்கு மட்டும் என்ன பண்ண போறோம், நம்ம மைனஸ் போறோம் நான் கெஸ் பண்ணேன். அப்ப என்ன வந்திருக்கு நம்ம இந்த இடத்துல 4 minus 2ca வந்திருக்கு. ரைட்டா, ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸே போட்டுவிடணும் நம்ம. இப்ப ஏதாவது ஒரு டேர்ம்ல மைனஸ் வரணும், வந்தாதான் எனக்கு இங்க மைனஸ் வரும். கரெக்டா, இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகே, அது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா, அங்க பாரு ரெண்டு டேர்ம்லயுமே காமனா இருக்கக்கூடிய ஆள் யாரு, ஏசி. ஏசியோட இடத்துல எல்லாமே நெகட்டிவ் வந்திருக்கா, ரெண்டு டேர்ம்லயுமே காமனா வரக்கூடிய ஆள் ஏசி தானே. பி ரெண்டு பேரும் காமனா இல்ல சார். அப்படி பார்த்தா அந்த term பாரு, ABC, CA அப்புறம் AB னா A, CB னா ஆனா அங்க பி வந்திருக்க இடத்துல இங்க உனக்கு என்ன வரல, நெகட்டிவ் வரல. 2acb². சொல்ல புரியுதா? புரியல. அந்த டேர்ம் மட்டும் நான் தனியா எடுத்து வந்துருக்கிறேன் பாரு, டேர்ம் தனியா எடுத்து வரேன் நான். ஏன்னா அதுக்கு -4a² bc. ஆல்ரெடி இங்க இது அப்படியே மல்டிப்ளை பண்ணது, ஏபி பிசி மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், பாசிட்டிவ் டேர்ம் தானே வரும். ரைட், இங்க சிஏ மல்டிப்ளை பண்ணா நெகட்டிவ் வரும். இது எப்படி எழுதலாம் நம்ம, -2 into 2 times of AB BC. புரியுதா? அப்போ ஃபார்முலால 2 வந்துருச்சு. இப்போ இது நமக்கு தேவையான ஃபார்முலா ஃப்ரேமிங்ல 2 எடுத்துட்டேன். ரெண்டு பேர் யாராச்சும் ஒரு ஆள் நெகட்டிவா இருந்தாதான் எனக்கு என்ன செய்யும், மைனஸ் முன்னாடி வரும். கரெக்டா, இந்த டேர்ம் எடுத்துப்பாரு, யாரு -4ab c² எடு. இதுல பிரிச்சு பாரு, -2 into 2 into ஏபி தனியா, சரி ஏசி தனியா பிசி தனியா எடுக்கலாம். ரெண்டு பேர்த்துக்குமே காமன் இருக்கா யாரா, ரெண்டு பேர்லயுமே ஏசி தானே. அப்ப அவன் தான் என்ன பண்ணுவான், எனக்கு நெகட்டிவ் கொடுத்தான்னு. புரியுதா இல்லையா? அப்ப அவனுக்கு ஏசி தான் நெகட்டிவ் கொடுக்குறாங்க. இது நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும், இதுக்கு தான் நெகட்டிவ் வரும் அப்படின்னு. Remove the next term. Okay, go for lesson 4. We can start next problem. So prove that the roots of the equation, some blah blah, cannot be different if real. Yeah. So f of x என்னடா கொடுத்திருக்கான், e power 4 plus b power 4 into x square plus 4 times of a b c d x plus c power 4 plus d power 4 equal to 0. So what is the value of a? This is a and this is b and this is c. What is the formula for discriminant part? B square minus 4 is c equal to
0 அப்படின்னு சொல்லக்கூடாது. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac மட்டும் செக் பண்ணி பார்க்க போறோம். என்ன ஈக்குவலா இருக்கும் சைன் சொல்லலாம். கேன் செக் இட். அப்ளை பண்ணா வரும் equal to 4abcd the whole square minus 4 into a on the a square a power 4 plus b power 4 into c power 4 plus d power 4. Got it? Then square lo madupana varum 16 b square d square d square minus 4 times of multiply பண்ணா வரும் a power 4 c power 4 plus a power 4 d power 4 c power 4 c power 4 plus d power 4 d power 4. I can take minus 4 is common out. Yeah. ஏன் சார் மைனஸ் 4 எடுக்கிறீங்க பிளஸ் 4 மட்டும் காமன் எடுப்பீங்க? ஏன்னா எனக்கு ஐடியா என்ன கிடைச்சதுன்னா நம்ம போன சொல்ல போட்ட மாதிரியே இங்க பாரு a ஸ்கொயர் b ஸ்கொயர் டபுள் டபுள் டம் ஸ்கொயர்ல இருக்கு. அதனால எடுத்து பார்ப்போம். minus 4 நான் காமன் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன். what happened? இதெல்லாம் பிளஸ்ல இருக்கும். a power 4 e power 4 plus a power 4 a power 4 d power 4 plus b power 4 c power 4 plus b power 4 d power 4 minus 16 a square b square c square. You got it? Okay then. Next என்ன பண்ண போறோம்னா AC இப்போ நம்ம இது ரெண்டா பிரிப்போமா? இப்போ லிசன் பாருங்க minus 4 into 16 to 4 yes. அப்போ இங்க என்ன வரும்? yeah, thank you. 4. அப்போ இங்க a power 4 c power 4 plus a power 4 d power 4 plus b power 4 c power 4 plus b power 4 d power 4 ரெண்டா பிரிச்சு என்ன வரும்? 2a square b square c square d square minus 2a square b square c square. என்ன சார் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா நல்ல லிசன் அதே மாதிரி ஃபார்முலா தான். அப்ப ஏதோ ரெண்டு டேர்ம் எடுத்துட்டு இவங்க கூட பேர் பண்ணிக்க போறேன். ஏதோ ரெண்டு டேர்ம் எடுத்துட்டு என்ன பண்ண போறேன்? இவங்க கூட பேர் பண்ணிக்க போறேன். இதுதான் நல்லா அப்சர்வ் பண்ணி ஏதோ ரெண்டு நான் ஒன்றும் கம்பைன் பண்ணல, ஜஸ்ட் ரவுண்ட் தான் போட்டேன். அந்த காம்பினேஷன் தெரியாது, செக் பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க. லிசன், உனக்கு இதுல ஏபி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் நாலுமே ஸ்கொயர்ல வேணும். அப்போ இந்த ரெண்டு டேர்ம்லயுமே என்ன டேர்ம் இருக்கு பாருமா, இதுல பேசி இருக்கு, பேலன்ஸ் யார் இல்ல? பியும் பியும் இல்ல. பி டி எங்க இருக்கான்? இந்த பேர்ல இருக்கானா? அப்ப இவ ரெண்டு பேர் பேர் பண்ணிக்க ஃபர்ஸ்ட். இவனையும் அந்த ஆள் தனியா கொண்டு போயிடும். ஃப்ரேமிங் பண்ண என்ன வரும்? அதை வச்சு is equal to -4 into -4 into என்ன வருது? a power 4 c power 4 plus b power 4 d power 4 minus 2 a square b square c square d square. வந்துச்சு. அப்ப இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? a square c square plus b square d square the whole square எழுதிக்கலாமா? அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி, நார்மல் ஐடென்டிட்டி தான். நிறைய பெருசாலாம் சிம்பிளான விஷயம் தான் அதெல்லாம். பேலன்ஸ் யாரெல்லாம் இருக்கா? இவங்க ரெண்டு பேர் பேர் பண்ணிக்கலாமா? இங்க ஏடி இருக்கு, இங்க பிசி இருக்கு. அப்ப இவனையும் இங்க இருக்க ஆளையும் நம்ம தனியாக தூக்கிட்டு போயிடலாம். என்ன வரும்? பிளஸ் a power 4 d power 4 plus b power 4 c power 4 plus minus என்ன வரும்? 2a square b square c square d square. So what's the formula for this idiot kana? -4 into AC minus BD the whole square.
இங்க என்ன வரும் அதே மாதிரி பிளஸ் என்ன எழுதிக்கலாம் AD minus BC the இது என்ன சொல்ல போறீங்க இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க ரியல் சொல்லிருக்காங்க ரியல் என்ன சொல்றாங்க should be greater than equal to 0 வேடா கொஸ்டின் போடுனா ரியல் சொல்லிட்டு சப்போஸ் ரியலா இருந்தா டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்ப -4 க்கான தம்பி நம்ம மல்டிபிள் பண்ணும்போது என்ன செய்யும் இன்ஈக்வாலிட்டி மாறும் -4 ஆன்சர் மல்டிபிள் பண்ணும்போது நம்ம எடுத்து நமக்கு இன்ஈக்வாலிட்டி மாறும் அப்ப AC minus BD the whole square plus AD minus BC the whole square is less than or equal to 0 ன்னு வரும் பாசிபிள் பாசிபிள் வேல்யூ ஒரே ஒரு ஆள் பண்றாங்க எப்படின்னு சொல்லி பாரு இது ஒரு ஸ்கொயர் டேர்ம் தானே இது பாசிட்டிவா தான் இருக்கும் இதுவும் பாசிட்டிவா இருக்கும் கண்டிப்பா ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது it should be greater than 0 எப்போ what is equal to 0 ஆ இருக்கணும் இதுவும் 0 ஆ இருக்கணும் 0 ஆ தான் வாய்ப்பு இருக்குல்ல அப்போ ஒரே பாசிபிள் வேல்யூ இங்க என்ன ஒரு AC minus BD the whole square plus AD minus BC the whole square is equal to 0. Yeah. Sorry இங்க என்ன பண்ணனும்னா a square sorry மறந்த a square c square b square a square c square b square d square ஸ்கொயர் போடணும் ஹோல் ஸ்கொயர் வந்து ஹோல் ஸ்கொயர் இதுதான் இப்போ நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்றத வெரி ஈக்குவல் டு 0 ன்னு சொல்லிட்டேன் நான் பார்க்கணும் b again 0 ன்னு சொல்றேன் d 0 வரணும் கண்டிப்பா என்ன செய்யும் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் இப்போ டிஃபரண்ட் ரூட்ஸ் தான் நான் சொல்றேன் ப்ரூவ் பண்ணிக்கலாம் got it சாப்பிட்டு எல்லாம் தூங்குறீங்களா then okay if the roots of the equation f of x is equal to என்ன கொடுத்திருக்காங்கன்னா x square minus 8x plus a square minus 6a equal to 0 are real distinct then find all possible value of a real distinct now b square minus 4 is என்னவா இருக்கணும் strictly greater than 0 real distinct na strictly greater than 10th la படிச்சதா நான் 10th la மாடலாம் படிச்சிட்டீங்களா தெரியல a value 1 b is equal to -8 then c equal to a square minus 6a substitute there என்ன வரும் -8 the whole square minus 4 into 1 into a square minus 6a should be greater than 0 and 16 minus 4 into a square very good நான் மேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதனால என்ன வரும் எனக்கு செக் பண்ண நீங்க கரெக்ட்டா தூங்குறீங்க அப்படியே 64 so 64 into 4 64 minus 4 into a square minus 6a should be greater than 0 you not we can do kana here you can shift this idiot to left hand side then 64 is greater than 4 times of a square minus 6a divided by 4 cancel ஆகுமா 4 multiply quadratic equation எடுத்துறோம்ன்றீங்களா then 4a square minus 6a minus 64 ஆமாண்ணா இல்ல தூங்குல செக் பண்ண அகைன் செக் பண்ண 24a வெரி குட் தூங்கலையா 24a minus 64 ஓகேவா டிவைடட் பை 4 போட முடியுமா போடலாம் தூங்க செக் பண்ண then 0 greater than a square minus 6a minus
சொல்லுங்க என்ன வரும்? 16 வருமா? Now do the factorization now. Now to the regular methods. Very careful. Back to சொல்லுங்க. 8 2s are 16. 8 2s are minus 8 கொடுத்துக்கிறோமா? Multiply பண்ணா minus 16. What a factor? 0 is greater than a minus 8 ஒரு factor, a plus 2 ஒரு factor. Then என்ன பண்ணுவீங்க? a மெத்தட் போவீங்களா? 2 minus 2 அப்புறம் யாரு? 8. எல்லாமே ஆட் பவர் தான். என்ன ரீசன் சூஸ் பண்ணோம்? 0 லெஸ் தேனா இருக்கணும். இப்போ நெகட்டிவ் ரீசனா? இப்போ நெகட்டிவ் யார் மட்டும் தான் வருமா? These people alone. Then a is belongs to open minus 2 comma find the quadratic equation with the rational coefficient whose 1 2 plus 1 by listen to the statement. Question என்ன கொடுத்திருக்கான்? Find the quadratic equation with the rational coefficient whose roots is 1 by 2 plus root 5. 1 by 2 plus root 5 இங்க rational irrational irrational நம்பர் தானே. ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன ஸ்டேட்மெண்ட்னா ஒரு ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் வச்சுட்டு அதுக்கு ஒரு irrational ரூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. rational coefficient and it has irrational roots அப்படின்னா அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ரூட்ஸ் occurred in conjugate pairs. சொன்னது ஆல்ரெடி. இப்போ கான்ஜுகேட் பேர்ஸ்ல அக்கர்ஸ் ஆகுமா? அப்போ ஒருத்தனை ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். புதுசு குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். அப்போ ஒரு ரூட் வந்து நான் ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். ஆல்பா ஈக்குவல் யார் எடுத்துக்கிறேன்? 1 by 2 plus root 5. வாட் கான்ஜுகேட் பட்ஸ் ப்ராப்பரா எழுதிக்கோங்க. ரேஷனலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? 2 by root 5 by 2 minus root 5. மல்டிப்ளை என்ன வரும்? 2 minus root 5 divided by 4 minus 1 வருமா? 4 minus 5 nothing but minus 1. So we get root 5 minus 2 அப்படிங்கிறது ஒரு ரூட். நம்ம பீட்டா இது ஆட் எடுக்கலாம். 2 5 plus 2 1 by 2 minus root 5. இதோட கான்ஜுகேட் பேர் தான் சொன்னேன். அது கண்டுபிடி. ரேஷனலைஸ் பண்ணா 2 plus root 5 by 2 plus root 5. சால்ஃபா தனியா கண்டுபிடிச்சேன். பீட்டாங்கிறது இதோடைய கான்ஜுகேட். ஓகேவா? then we get what kana 2 plus root 5 மேல அப்படியே இருக்கும். 2 plus root 5 divided by again 4 minus 5 nothing but minus 1. when answer over minus 1 into 2 plus root 5. So what is the formation of quadratic equation between the two roots? Is equal to x square into x square minus alpha plus beta into x plus alpha beta. Equal to 0. Then x square minus what is alpha beta? Add பண்ணீங்கடா வரும் root 5 minus 2 minus root 5. The root 5 cancel ஆயிடும். Get minus 4. Then we get plus 4x. Then இது எப்படி எழுதுவீங்க? root 5 minus 2 into minus 2 minus root 5.
So multiply करो what happen हाँ -2 root 5 -5 +4 +2 root 5. So we get cancel. We get minus. It's simple. The idea என்னன்னா conjugates are fraction irrational number occurs in conjugates. புரியுதா? rational coefficient இருக்கணும் irrational roots வந்துச்சுன்னா என்ன செய்யும் conjugate occurs ஆகும். Okay, Cynthia will answer for this. சொல்லுங்க. How can we solve? How can we start? At least we could get As at least two real roots. perfect equals to So f of x என்ன கொடுத்திருக்காங்க Cynthia? ax square plus bx plus c. கொடுத்திருக்காங்களா? What about d here? அப்ளை பண்ணா அப்படியே தான் இருக்கும். இவனுக்கு அப்ளை பண்ணா என்ன வரும்? யாரு? g of x minus ax square bx plus. இவனுக்கு d அப்ளை பண்ணா d1 வச்சுக்கோ d2 வச்சுக்கோ. b square plus 4ac. g of x கேட்டிருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணுங்க. வேற என்ன கொடுத்திருக்காங்க? ac should not be equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ மல்டிப்ளை d1 and d2. இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பத்தி. இப்ப ac என்னவா இருக்க கூடாது? 0 இருக்க கூடாது. அப்போ ac பாசிட்டிவா இருக்கலாமா? ac பாசிட்டிவா இருந்தா d1 எப்படி இருக்கும்? ac பாசிட்டிவா இருந்தா d1 பாசிட்டிவா இருக்குமா? இல்ல சார் நெகட்டிவா d1 பத்தி சொல்ல முடியாது. d2 எப்படி இருக்கலாம்? ஏசி பாசிட்டிவ் d1 பத்தி நம்ம டிசைட் பண்ண முடியாது. இதுக்கு ac காலியா இருக்கும். ஆமா. d2 டிஸ்கஸ் பண்ணலாமா? ac பாசிட்டிவா இருந்தா d2 கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும். ஆல்வேஸ் பாசிட்டிவ். இல்லடா இங்க பாரு ac பாசிட்டிவா இருந்தா இது பாசிட்டிவ் கண்டிப்பா என்ன செய்யும்? ஹோல் பாசிட்டிவ் ஆயிடும்ல. d1 டிஸ்கஸ் பண்ண முடியாது. d1 d2 ரெண்டு பேரும் புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருப்பாங்க இப்ப. இந்த d1 டிஸ்கஸ் பண்ண. ac வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா d1 டிசைட் பண்ண முடியாது. அது பிரச்சனை இல்ல, அது விட்டுரு. d2 தான் டிஸ்கஸ் பண்ற மாதிரி. d2 பாசிட்டிவா இருக்கும். d1 பத்தி நம்மளால சொல்ல முடியாது. சரியா? அதே மாதிரி இப்ப ac வந்து less than 0 இருக்கும். அது நெகட்டிவா இருக்குன்னு வச்சோம். d1 பாசிட்டிவா இருக்கும். ஆனா இது என்ன ஆயிடும்? பிளஸ் 4ac ஆயிடும். சரியா? இப்போ இந்த டிஸ்கஷன் வச்சு நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும். அப்ப நம்ம ஆக்சுவலி என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்கோம்? ப்ரூவ் தி f of x into g of x. அப்ப இதோட டிட்டர்மினன்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணனும்னு வச்சுக்கங்க. இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் இருக்கும். பாடி ரிலேஷன் கண்டிப்பா இருக்கும். ப்ளீஸ் ஒரு ரோஸ் புரியுதா? அவ்வளவு டிஸ்கஷன் அந்த ப்ராப்ளம். See this question. சொல்ற ஈஸி வரும்போது தப்பா தான் பண்ணோம். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? given யாருன்னு பாருங்கடா. a plus b plus c equal to 0. சரியா? f of x என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? b plus c minus b plus c minus a into the whole square plus c plus a minus b x
A plus B minus C equal to 0. இப்போ நான் இந்த ஆல்டரேட் பண்ணிட்டே வர போறேன். எனக்கு தேவையான மாதிரி நான் மாத்திக்கிறேன். சரியா? இப்போ B plus Cங்கிறத நான் மைனஸ் C எழுதிக்கலாமாடா? equal to minus A minus A தான் x ஸ்கொயர் சொல்லலாமா? அதே மாதிரி C plus C க்கு என்ன எழுதலாம்? மைனஸ் B minus B into x எழுதலாம். A plus B க்கு minus C minus C equal to 0 எழுதலாம். இது என்னடா வரும்? minus 2A x square minus 2B x minus 2C. So minus 2 எடுத்துக்கு வெளியிட்டா ax square plus bx plus c. 0. So what is the discriminant part? Then d is equal to b square minus. இப்போ நம்ம ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அகைன் b ரீப்ளேஸ் பண்றேன். b எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறோம்னா b எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? c minus a minus c the whole square replace பண்ணலாமா? minus 4ac. So we can expand this. What happened? C square plus a square plus 2ac minus 4ac. Then c square plus a square minus 2ac. Nothing but c minus a the whole square. It is positive, right? It is greater than 0. Therefore, it is real and distinct. Maybe equal to number. A is not equal to C in the question. You want the cleverness of Fatima. A is not equal to C பண்ண தெளிவா? Since C is not equal to A சொன்னதுனால 0 வர வாய்ப்பு இல்லை. Nice. Do this problem. Okay, listen. So, what is the expansion of GP? Geometric progress. புரியுதா? Geometric. ஒரு சீக்வன்ஸ் வந்து ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸ்ல அது எப்படி இருக்கும்? நீங்க ஆல்ஜிபிரிக் ப்ராக்ரஸ் படிச்சிருக்கீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல. எப்படி இருக்கும்? a plus b a plus 2 இருக்குமாடா? 10th படிச்சிருப்பீங்க. இங்க காமன் டிஃபரன்ஸ் ஆட் ஆகிட்டே போனுச்சா? ஜிபின்னா என்ன போனா ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரோ இதோட அறிவு என்ன செய்யும்? மல்டிப்ளை ஆகிட்டே போகும். a into r power n minus. This is called geometric progress. புரியுதா? அடிஷன் ஆனாலும் சப்ட்ராக்ஷன் ஆனாலும் ஏபின்னு சொல்லுவோமா? அதே மாதிரி அடிஷன் ஆனாலும் டிவைட் ஆனாலும் அங்க காமன் டிஃபரன்ஸ் சொன்னாலும் அதுக்கு பேரு இது காமன் ரேஷியோ. அப்போ இங்க 3 நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? cos theta, sin phi, அப்புறம் sin theta. இதுக்கு நம்ம ஃபார்மட் இருக்கு. என்னன்னா இப்போ ஏபிசி அப்படிங்கிற 3 நம்பர் வந்து ஆர் இன் ஜிபின்னு வச்சுக்கேன். ஏபி என்ன சொன்னேன்? இண்டிவிஜுவலே பார்த்தோம். 2b equal to a plus c பார்த்தோமா? and 3 numbers are in AP. அதே மாதிரி 3 numbers are in GPR னா p square equal to AC நோட். b square equal to AC. b square equal to இது a எடுத்துக்கோ, இது b எடுத்துக்கோ, இத c எடுத்துடா. Not be the conclusion then. Sin square pi is equal to என்ன வரும்? sin theta into cos theta. இத given வச்சுக்கிறோம். Okay? Then what is the question actually? F of x என்ன கொடுத்திருக்காங்க? F of x is equal to x square plus 2 cot pi into x plus 1 equals 0. What is b square கண்ணாங்க? 2 cot pi
the whole square minus 4 into a value என்ன 1, c value என்ன extra என்ன வரும் 4 cot square pi minus 4. You can take 4 as common out, then cot square pi minus 1 அப்படின்னு இருக்கும். இதை நான் எப்படி எழுத போறேன்னா இதுக்கு ஐடென்டிட்டி இல்லை. We can expand this 4 into cos square pi divided by sin square pi minus 4. Trigonometric ratio ஞாபகம் இருக்கும்ல. Take LCM, what happened? 4 into cos square pi minus sin square pi whole divided by sin square pi. We are familiar na oral yaar. What's the formula for this? Cos 2 theta is equal to cos square theta minus sin square theta. ஞாபகம் இருக்குல்ல? Simplice we can do what na 4 into என்ன எழுதலாம் cos 2 pi divided by sin theta. Wait பண்ணு. பண்ணலாம் வெயிட் பண்ணு. இப்போ அகைன் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இந்த 4 cos 2 pi இருக்கான்ல அது எப்படி எழுதுறேன்னா in terms of sin வந்து 1 minus 2 sin square pi எழுதலாமாடா? ஏன்னா ஆக்சுவலி நம்ம ஸ்கொயர் இருக்கனால இப்போ பாசிட்டிவ்ல இருக்காங்க. இப்போ மேல என்ன பண்ண போறேங்க 4 into 1 minus 2 sin square pi நம்ம எப்படி எழுதலாம்? கொஸ்டின் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் sin theta into cos theta divided by sin square pi. ஏன்னா அல்டிமேட் ஹோல் ஸ்கொயர் கொண்டு இருக்காங்க நம்ம ஆகிட்டே வரோம். இப்போ யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும், இப்போ இந்த ஒன்னோட வேல்யூக்கு பதிலாக we can expand what sin square theta plus cos square theta minus 2 sin theta cos theta whole divided by sin square theta. எழுதலாமாடா? நியூமரேட்டர் யார் வரும்? what is the numerator? sin theta minus cos theta the whole square divided by sin square pi. மொத்தமா ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? இதுக்கு எப்படி 2 into sin theta minus cos theta divided by sin pi the whole square போட்டுக்கலாமா? whole square into what is always greater than equal to 0. அவ்வளவுதான். அப்ப இந்த ரூல்ஸ் எப்படி ஒன்று always ஈக்குவலா இருக்கும் டிஃபரெண்டா இருக்குமா? சப்ஸ்டிட் பண்ணல, ஏன் பண்ணலாம்னு நான் இது சொல்லிருக்கேன். ஹோல் ஸ்கொயர் பண்றப்ப ஹோல் ஸ்கொயர் பண்றதுக்கு இது அப்படியே வச்சுக்கோ, ரொம்ப பண்ண மாட்டேன். எக்ஸ்பேண்ட் பண்ணா அதுவும் திருப்பி நான் ரீப்ளேஸ் தான் பண்ண போறேன். ஹோல் ஸ்கொயர் பண்றது got it. Raise as over. I think I prepared for 17 slides. We have completed only 11. Okay, no problem. Thank you.